சென்னை சேலையூர் அடுத்த செம்பாக்கத்தில் உள்ள தனியார் போதை மறுவாழ்வு மையத்தில் சிகிச்சைக்கு சேர்க்கப்பட்ட நபர் அடித்து கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரத்தை சேர்ந்த 39 வயதான அருண்குமார் என்பவர் மது பழக்கத்திற்கு அடிமையான நிலையில் கடந்த 10ஆம் தேதி மீண்டும் அதே போதை மறுவாழ்வு மையத்தில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். அப்போது அவர் அங்கிருந்து தப்பிக்க முயன்று ரகளையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து மறுவாழ்வு மையத்தில் சிகிச்சை பெற்று வருபவர்களில் சிலரின் உதவியுடன் மைய நிர்வாகி அருண்குமாரை பிடித்து கட்டிலில் கட்டி போட்டு வாயில் துணி வைத்து அழுத்தியுள்ளார். இதில் மயக்கமடைந்த அவரை தாம்பரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் கூறினர். இதனைத் தொடர்ந்து உடலை கைப்பற்றி செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து பிரேத பரிசோதனை செய்ததில் மூச்சு திணறல் மற்றும் வாய் மூக்கு அடைக்கப்பட்டதுதான் மரணத்திற்கான காரணம் என்பது தெரியவந்துள்ளது. இந்த கொடூர சம்பவம் தொடர்பாக மறுவாழ்வு மைய நிர்வாகி மணிகண்டன் மற்றும் நீண்ட நாட்களாக சிகிச்சை பெற்று வரும் 5 பேரை சேலையூர் காவல்துறையினர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.